இப்போ நம்ம வந்து சிங்கிளி லிங்க் லிஸ்டோட ஆப்ரேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சிங்கிளி லிங்க் லிஸ்டோட ஆப்ரேஷன்ஸ் அண்ட் தென் ப்ரீஃபாக சிங்கிள் லிங்க் லிஸ்ட்னா என்னது. ஸோ சிங்கிளி லிங்க்டு லிஸ்ட். ஸோ சிங்கிளி லிங்க் லிஸ்ட் நம்ம ஆல்ரெடி வந்து இது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்போம். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரீஃபாக சொல்கிறோம். ஸோ சிங்கிளி லிங்க் லிஸ்ட்டுக்கு வந்து ஒரு ஹெட் நோடு இருக்கும், அதே மாதிரி ஒரு டெயில் நோடு இருக்கும். ஸோ இது வந்து டெய்லு, இது வந்து ஹெட். ஸோ ஹெட் நோடு என்ன பாயிண்ட் பண்ணணும், ஹெட் நோடு எப்பவுமே ஃபர்ஸ்ட் நோடோட அட்ரஸை பாயிண்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 257 அதே 3 வேல்யூஸ். ஸோ நம்ம இதை வந்து 3 நோட்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணலாம். 2, 5, இது வந்து 7. ஸோ இதுக்கு ஒவ்வொரு நோடுக்குமே அட்ரஸ் இருக்கும். ஸோ இந்த 2 வேல்யூ ஸ்டோர் பண்ண நோடோட அட்ரஸ் வந்து 100, 5 வேல்யூ ஸ்டோர் பண்ணுற நோடோட அட்ரஸ் வந்து 101, 7 வேல்யூ ஸ்டோர் பண்ணுற நோடோட அட்ரஸ் வந்து 102. இப்போ ஹெட்ல என்ன இருக்கும்னா ஃபர்ஸ்ட் நோடோட அட்ரஸ் எப்பவுமே ஹெட்ல இருக்கும். ஸோ ஹெட் வந்து இங்கே வந்து 100. இப்போ ஃபர்ஸ்ட் நோடு, இது வந்து ஃபர்ஸ்ட் நோடு, இது வந்து செகண்ட் நோடு, இது வந்து தேர்ட் நோடு. ஃபர்ஸ்ட் நோடோட அட்ரஸ் என்னவா இருக்கும், ஃபர்ஸ்ட் நோடோட லிங்க் பார்ட்ல என்ன இருக்கும்னா செகண்ட் நோடோட அட்ரஸ் இருக்கும், விச் மீன்ஸ் 101. ஸோ அப்படின்னா ஆகும் ஃபர்ஸ்ட் நோடு வந்து செகண்ட் நோட பாயிண்ட் பண்ணும். இப்போ செகண்ட் நோடோட லிங்க் பார்ட்ல என்ன இருக்கும்னா தேர்ட் நோடோட அட்ரஸ் இருக்கும். ஸோ அப்போனா 102. அப்போனா ஆகும் செகண்ட் நோடு வந்து தேர்ட் நோட பாயிண்ட் பண்ணும். தேர்ட் நோடோட லிங்க் பார்ட்ல என்ன இருக்கும்னா தேர்ட் நோடோட லிங்க் பார்ட்ல நல்லுன்னு இருக்கும், விச் மீன்ஸ் எண்டுக்கு வந்துட்டோம்னு ஒரு இண்டிகேட் பண்ணுறதுக்கு இந்த நல்லு இருக்கும். ஸோ 257 எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி ரெப்ரஸன்டேஷனில் இருக்கும். இது வந்து சிங்கிள் லிங்க் லிஸ்டோட டயக்ராமேட்டிக் ரெப்ரஸன்டேஷன். ஸோ சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸை நம்ம வந்து பண்ணலாம்னா, ஸோ அது வந்து நம்ம வந்து 3 வேஸில் பிரிக்கலாம். ஒன்று வந்து இன்சர்ஷன், இன்னொன்று டெலிஷன், இன்னொன்று ட்ராவர்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா சர்ச். ஸோ இந்த 4 கேட்டகரி ஆஃப் ஆப்ரேஷன்ஸை நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இன்சர்ஷன் எடுத்தோன்னா என்னன்னா நம்ம வந்து ஒரு டேட்டாவை வந்து எங்கே வேணாலும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து வேல்யூ 1 வந்து அட் தி ஸ்டார்ட் ஆஃப் தி லிங்க் லிஸ்ட் ஆட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் நம்மளோட லிங்க் லிஸ்ட். இப்போ 1 வேல்யூ நான் வந்து 1 வேல்யூவான நோட வந்து இன்சர்ட் பண்ணணும் அட் தி பிகினிங்னா இங்கே ஆட் பண்ணிக்கணும். அது பாசிபிளா லிங்க் லிஸ்ட்ல பாசிபிள். ஸோ ஸ்டார்ட்லயும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எண்டு. ஒரு நோடோட வேல்யூ வந்து 10 இருக்கு, அந்த நோடோட வேல்யூ வந்து 10. அந்த நோடை நான் வந்து எண்ட் ஆஃப் தி லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ண முடியுமா, இங்க ஆட் பண்ண முடியுமா, லிங்க் லிஸ்ட்ல பாசிபிள். ஸோ இப்போ வந்து எப்படி பாசிபிளா என்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணலான்னு சொல்றேன். நெக்ஸ்ட் வீடியோஸ்ல டீட்டெயிலாக கோடு வச்சுக்கிட்டு நம்ம வந்து எப்படி அந்த ஆப்ரேஷன்ஸை நம்ம வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலா C-கோட்ல நம்ம பண்ணலான்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் என்னன்னா ஸ்பெசிஃபைட் பொசிஷன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நோடோட வேல்யூ வந்து 3, அந்த நோடை நான் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணணும், விச் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் நோடுக்கும் செகண்ட் நோடுக்கும் நடுவில் இன்சர்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். அது பாசிபிளா, லிங்க் லிஸ்ட்ல அது பாசிபிள். ஸோ ஸ்பெசிஃபிக் பொசிஷன்லையும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டெலிஷனும் நம்ம வந்து என்னென்ன வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ டெலிஷன் என்னன்னா லிங்க் லிஸ்ட்ல ஸ்டார்ட் நோட டெலீட் பண்ண முடியுமா, இந்த நோட டெலீட் பண்ண முடியுமா, லிங்க் லிஸ்ட் பாசிபிள். ஸோ ஸ்டார்ட் ஆஃப் தி லிங்க் லிஸ்ட், ஸ்டார்ட்ல இருக்க நோட்ஸை நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி லிங்க் லிஸ்ட்ல எண்ட்ல இருக்க நோட்ஸையும் நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ எண்டும் பாசிபிள். அதே மாதிரி லிங்க் லிஸ்ட்ல மிடில் இல்லை எந்த ஒரு பொசிஷன்ல இருக்க நோட்ஸையும் நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5th வேல்யூ இருக்க நோடை நான் டெலீட் பண்ணணும்னாலும் பாசிபிள். ஸோ ஸ்பெசிஃபிக் பொசிஷன்லையும் நம்ம வந்து டெலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ட்ராவர்ஸ்னு என்னதுன்னா பேசிக்கா அந்த லிங்க் லிஸ்ட்டை வந்து ஒவ்வொரு நோடாக வந்து ஐட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2லேருந்து 5க்கு போகிறேன், 5லேருந்து 7 போகிறேன். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னா நிறைய வேஸ்க்கு யூஸ் ஆகும். ஒரு டேட்டா வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணணும், அந்த டைமில் ட்ராவர்ஸ் வந்து யூஸ் ஆகும். இதுவும் நம்ம வந்து கோட் மூலிமா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து சர்ச் ஆப்ரேஷன்னா இப்போ எனக்கு 257 இருக்கு, நான் வந்து 5 வேல்யூவை சர்ச் பண்ணணும் அப்படின்னா பாசிபிளா, பாசிபிள். எப்படி பாசிபிள்னா நான் ஃபர்ஸ்ட் நோடு இருப்பேன், ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து அந்த வேல்யூ இருக்கான்னு பார்ப்பேன், 5 இருக்கான்னு பார்ப்பேன், 5 இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் நோடுக்கு போவேன். நெக்ஸ்ட் நோடு என்னது, இந்த 5 வேல்யூ இருக்க நோடு. ஸோ இங்கே 5 இருக்கா, இருக்கு. ஸோ அப்போ இருந்துச்சுன்னா எந்த நோடில் இந்த 5 இருக்குன்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் வந்து சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டில் பாசிபிள் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம என்ன பார்ப்போம்னா கோட் மூலிமா எப்படி சிங்கிள் லிங்க் லிஸ்ட்டோட ஆப்ரேஷன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். தி ஸ்டார்டிங் பொசிஷன் ஆஃப் லிங்க் லிஸ்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து
என்ன இந்த டேட்டா வந்து எடுக்கிறோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிங்க் லிஸ்ட்டோட நோடுன்னு பார்த்தோன்னா இப்படி இருக்கும். ஒன்று டேட்டா பார்ட்டு, ஒன்று வந்து லிங்க் பார்ட். ஸோ இது வந்து டேட்டா அண்ட் தென் இது வந்து லிங்க் டு நெக்ஸ்ட் நோடு. இது நம்ம என்ன சொல்லலாம், நெக்ஸ்ட் அட்ரஸ் ஹோல்ட் பண்ணுற ஒரு வேரியபிள்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஒரு நோடு. இது எப்படி நம்ம வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா, ஒரு ஸ்ட்ரக்ட் வச்சு ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸ்ட்ரக்ட்னா ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒன்றா குரூப் பண்ணி வைக்கிறது வந்து ஸ்ட்ரக்ட்னு சொல்லாங்க சியில். ஸோ எந்த ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரும் சியில் நீங்கள் இப்படி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட மோஸ்ட்டாக வந்து ஸ்ட்ரக்ட் யூஸ் பண்ணி தான் நோட்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஸ்ட்ரக்ட் நோடு இங்கே பார்த்தோன்னா இன்ட்டு வந்து டேட்டா டைப். இந்த டேட்டா வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பு. அண்ட் தென் இந்த நெக்ஸ்ட் இருக்குல்ல, விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நெக்ஸ்ட் நோடோட அட்ரஸ் ஹோல்ட் பண்ணுற ஒரு வேரியபிள். அது என்ன டைப்புன்னா பாயிண்டர் வேரியபிள். ஸோ ஸ்ட்ரக்ட் நோடோட பாயிண்டர் வேரியபிள். ஆல்ரெடி நான் வந்து பாயிண்டர்ஸ்னால் என்னது அதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக ப்ரீவியஸ் வீடியோவில் கவர் பண்ணிப்போம். சப்போஸ் வீடியோ பார்க்கணும்னா அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. ஸோ இங்கே வந்து நெக்ஸ்ட் இந்த பாயிண்டர் வேரியபிள் என்ன ஹோல்ட் பண்ணணும்னா நோடோட அட்ரஸ் வந்து ஹோல்ட் பண்ணோம். ஸோ இதுதான் வந்து அந்த நோடோட சி ஸ்ட்ரக்சர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இன்சர்ஷன் அட் ஸ்பெசிஃபிக் பொசிஷன். ஸோ அதுக்கு நம்ம ஆல்ரெடி நான் வந்து கோடு எழுதி வச்சிருக்கேன் ஃபார் டைம் பீயிங். ஸோ அது நமக்கு அந்த பொசிஷனுக்கு போயிடலாம். ஸோ இன்சர்ஷன் அட் தி ஸ்பெசிஃபிக். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்சர்ஷன் அட் தி ஸ்டார்ட். ஸோ நம்ம வந்து ஒரு நோடை வந்து அட் தி ஸ்டார்ட் ஆஃப் தி லிங்க் லிஸ்ட்டில் நம்ம வந்து ஆட் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து லிங்க் லிஸ்ட்டோட சினாரியோஸை பார்ப்போம். லிங்க் லிஸ்ட்டோட சினாரியோஸ் பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆஃப் தி நோட்னா ஃபர்ஸ்ட் வந்து லிங்க் லிஸ்ட் வந்து எம்டியாக இருக்குது. இது ஒரு சினாரியோ. ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ என்னன்னா லிங்க் லிஸ்ட் வந்து எம்டி. செகண்ட் சினாரியோ வந்து லிங்க் லிஸ்ட்டில் ஆல்ரெடி எலிமெண்ட் இருக்குது. ஸோ ஆல்ரெடி வந்து எலிமெண்ட்ஸ் இருக்கிறதுனால லிங்க் லிஸ்ட் ஆல்ரெடி பாப்புலேட்டட். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா லிங்க் லிஸ்ட் எம்டி சினாரியோவில் பார்த்தோன்னா எட்டு. ஸோ நம்மளோட கேஸில் எட்டுன்னா யார்? எட்டு வந்து ஒரு நோடு. அது வந்து ஃபஸ்ட்டு நோடோட அட்ரஸ் வந்து லிங்க் லிஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட்டு நோடோட அட்ரஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறவன் தான் ஹெட். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தோன்னா லிங்க் லிஸ்ட் எம்டியாக இருக்கும்போது ஹெட்டோட வேல்யூ என்ன இருக்கும்னா நல். ஸோ நல்லு தான் வந்து ஃபஸ்ட்டு சினாரியோவில் ஹெட்டோட வேல்யூ. ஸோ நம்ம இங்கே பார்த்தோம்னா ஹெட்டு வந்து நம்ம வந்து முன்னாடியே டிக்ளேர் பண்ணியிருப்போம் ஸ்ட்ரக்ட் நோட் ஸ்டார்ட் ஹெட்னு. சின்ஸ் எந்த வேல்யூ நம்ம அசைன் பண்ணாதனால ஹெட் வந்து பை இனிஷியல் வந்து நல்லா தான் இருக்கும். இப் சப்போஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நோடை நம்ம இன்சர்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு சினாரியோ என்னன்னா லிங்க் லிஸ்ட் எம்டி. அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நோடு இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணோம்னா ஒரு நோடு கிரியேட் பண்ணோம். நோடு கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மெமரியை வந்து அலோகேட் பண்ணணும். மெமரி அலோகேட் பண்ணுறது சீல என்ன பண்ணுவோம்னா எம்அலாக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். எம்அலாக்குனா மெமரி அலோகேட் பண்ணு. ஆஃப் டைப் என்னன்னா ஸ்ட்ரக்ட் நோடு. ஸோ ஸ்ட்ரக்ட் நோடோட டைப்புக்கு ஒரு மெமரி அலோகேட் பண்ணு நம்ம வந்து சி கம்பைலேட்டர் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா ஒரு பாயிண்டர் வேரியபிள். ஸ்ட்ரக்ட் நோடோட பாயிண்டர் வேரியபிள் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதோட நேம் பார்த்தோம்னா பிடிஆர். இதுதான் அந்த பாயிண்டர் வேரியபிள். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து இந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு ஒரு மெமரி அலோகேட் பண்ணணும். அந்த பாயிண்டர் வேரியபிளுக்கு வந்து ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ பிடிஆரோட அட்ரஸ் வந்து 200. ஸோ இந்த டேட்டா பார்ட் வந்து எதுவுமே இருக்காது. அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டில் இருக்கிற வேரியபிளோட பார்ட்டும் எதுவுமே இருக்காது. ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டோட வேலை. செகண்ட் என்ன பண்ணுறோம் நம்ம என்னன்னா பிடிஆர் ஈக்குவல் டு நல். ஸோ இது எப்போ சினாரியோ வந்து ட்ரிகர் ஆகும்னா எப்பெல்லாம் வந்து சியால் தன்னால் மெமரியை வந்து அலோகேட் பண்ண முடியாதோ அப்போ வந்து பிடிஆர் நல்லுன்னு ரிட்டர்ன் பண்ணும். அது எப்போ நடக்கும்னா எப்போல்லாம் நம்ம வந்து மெமரியை எக்ஸாஸ்ட் பண்ணுறோமோ. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து சி ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நிறைய மெமரியை நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சினாரியோவில் வந்து சி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பிடிஆர் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் கால் பண்ணும்போது பிடிஆருக்கு நல்லது தான் நம்ம கொடுக்கும். விச் மீன்ஸ் மெமரி ஓவர்ஃப்ளோ. ஸோ இந்த சினாரியோ நமக்கு ட்ரிகர் ஆகாதுன்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு சினாரியோ இருக்கிற எல்எஸ் எம்டி, எல்எஸ் பாப்புலேட்டர். எம்டியாக இருக்கும்போது ஹெட் வந்து நல்ல, பிடிஆரில் வந்து ஒரு மெமரி வந்து கிரியேட் ஆகிருக்கு. அதோட அட்ரஸ் வந்து 200. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் சினாரிக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோடுக்கு வேல்யூ அசைன் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து என்ன வேல்யூ சென்ட் பண்ணுறாங்கன்னா ஐட்டம் வந்து 10. ஸோ 10 அசைன் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் நம்ம இந்த பிடிஆரில் இருக்க டேட்டா பார்ட்டில் 10 அசைன் பண்ணணும். அண்ட் தென் பிடிஆரோட நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து நல்லுன்னு வைக்கணும். ஏன் நெக்ஸ்ட் அட்ரஸ் நல்லுன்னா இது வந்து இதில் வந்து பார்த்தா இதுதான் ஃபர்ஸ்ட் நோட் அண்ட் இதுவே தான் லாஸ்ட் நோட். ஏன்னா வந்து இது வரைக்கும் பார்த்தோம்னா லிங்க் லிஸ்ட் எம்டியாக இருக்கிறதுனால வந்து நம்ம ஆட் பண்ணுற ஃபர்ஸ்ட் நோடு தான்
லாஸ்ட் நோடு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நல்லா இருக்கணும், விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் அட்ரஸ் நல்லா இருக்கணும். பிடிஆரோட வேல்யூ என்ன சென்ட் பண்ணியிருக்காங்கன்னா 10 சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் நடக்கும். ஸோ பிடிஆர் ஆஃப் டேட்டா, பிடிஆரில் டேட்டா அக்சஸ் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பாயிண்டர் வேரியபிள் வச்சுக்கிட்டு அதோட மெம்பர்ஸ் அக்சஸ் பண்ணணும். ஒரு பாயிண்டர் வேரியபிள் ஆஃப் ஸ்ட்ரக்ட் டைப்பில் இருக்கிற மெம்பர்ஸ் நம்ம அக்சஸ் பண்ணோம்னா நம்ம வந்து இந்த ஆரோ ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆப்ரேட்டர் வந்து பிடிஆர் ஆஃப் டேட்டா. ஸோ பிடிஆரில் இந்த அட்ரஸில் இருக்கிற டேட்டான்னு பார்த்தோம்னா இனிஷியலாக எம்டியாக இருந்திருக்கும். அதில் நம்ம வந்து நம்மளோட டேட்டாவை செட் பண்ணுறோம், விச் இஸ் 10. அண்ட் தென் பிடிஆர் ஆஃப் நெக்ஸ்ட், பிடிஆரோட நெக்ஸ்ட். ஸோ பிடிஆரோட நெக்ஸ்ட்னா இது ஈக்குவல் டு எட். எட் என்னது இருக்குது, இப்போ நல்லுன்னு இருக்குது. ஸோ அந்த நல்ல நம்ம இங்கே வந்து செட் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா நோடு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா இந்த எட்டோட வேல்யூ வந்து நம்ம ஃபஸ்ட்டு நோடோட அட்ரஸை செட் பண்ணணும். ஸோ இந்த நல்ல தூக்கிட்டு நம்ம வந்து 200 செட் பண்ணணும். செட் பண்ண என்ன ஆகும், நமக்கு ஃபைனலாக என்ன ஆகும்னா எட்டு வந்து 200 அண்ட் தென் இந்த ஃபஸ்ட்டு நோடு வந்து அட்ரஸ் 200 10 இது நல்ல அண்ட் தென் கனெக்ட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சினாரியோ. ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோவில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து செகண்ட் சினாரியோ எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் சினாரியோ என்னதுன்னா நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பாப்புலேட்டடான லிங்க் லிஸ்ட்டில் ஒரு எலிமெண்ட்டை ஒரு நோடை வந்து அட் தி ஸ்டார்ட்டில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு சினாரியோ என்னென்னா நான் வந்து ஒரு சாம்பிள் லிங்க் லிஸ்ட் எடுக்கிறேன். ஸோ 2 5 7 ஸோ 100 101 102. ஸோ இங்கே வந்து இந்த 101 102 இது வந்து நல்ல. ஸோ இப்படி பாயிண்ட் ஆகிருக்கும். எட்டு வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு நோடோட அட்ரஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நோடோட அட்ரஸ் வந்து 100. ஸோ இப்படி இருக்கும் நமக்கு சினாரியோ. ஸோ இப்போ இந்த சினாரியோவில் வந்து நம்ம வந்து இங்கே வந்து நம்ம வந்து அந்த 10 வேல்யூக்கான நோடை நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா சிமிலர்லி என்ன பண்ணுறோம்னா இதே ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு வந்து வந்துடும். ஸோ இதே மாதிரி பிடிஆர் நம்ம கிரியேட் பண்ணுறோம். பிடிஆர் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா பிடிஆருக்கு அந்த மெமரி கிரியேட் பண்ணும்போது இது 200 வந்திருக்கும். 200 வந்து அட்ரஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ 200 இந்த வேரியபிள் நேம் பிடிஆர். ஸோ டேட்டா வந்து இனிஷியலாக எம்டி, அதே மாதிரி நெக்ஸ்ட்லேயும் எம்டியாக இருக்கும். ஸோ பிடிஆர் ஆஃப் டேட்டாவில் நம்ம வந்து 10 செட் பண்ணுறோம். அண்ட் தென் ஐட்டம் பிடிஆர் ஆஃப் டேட்டாவில் ஐட்டம் நம்ம செட் பண்ணியாச்சு. பிடிஆர் ஆஃப் நெக்ஸ்ட்டில் வந்து எட் ஆட் பண்ணுறோம். ஸோ பிடிஆரோட நெக்ஸ்ட் வந்து இது எட்டோட வேல்யூ என்னது 100. ஸோ 100 போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் எட் ஈக்குவல் டு பிடிஆர். ஸோ என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து புது நோடு ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ புது நோடு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தோன்னா 10 100 இது வேல்யூ 100 வந்து நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ பார்த்தோன்னா இந்த நோடு இது கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2101க்கு முன்னாடி நம்ம இந்த நோடுக்கு முன்னாடி நம்ம இந்த புதுசாக கிரியேட் பண்ண நோடு நம்ம வந்து கனெக்ட் பண்ணாச்சு. ஆனால் இன்னும் ஒரு ஸ்டெப்பு ரிமைனிங்காக இருக்குது. என்னன்னா எட்டில் இப்போ வந்து 100 இருக்குது. ஸோ 100 இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து இந்த லிங்க் லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் புதுசாக ஒரு நோடை கனெக்ட் பண்ணிட்டோம். ஆனால் எட்டு தான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு நோடோட அட்ரஸ் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட் நோட அட்ரஸ் வந்து இப்போ எட்டில் என்னன்னா தப்பாக இருக்குது. விச் மீன்ஸ் செகண்ட் நோடோட அட்ரஸ் 100ன்னு வச்சுருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ வந்து எட்டோட வேல்யூ வந்து ஃபஸ்ட் நோடோட அட்ரஸை மாற்றணும். ஸோ எட்டு வந்து 100 இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா எட் ஈக்குவல் டு பிடிஆர். எட் ஈக்குவல் டு பிடிஆர். பிடிஆரோட அட்ரஸ் வந்து 200. ஸோ இது தூக்கிட்டு 100 தூக்கிட்டு 200 போட்டோம்னா இப்போ ஃபைனலாக கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. ஸோ ஃபஸ்ட் எட்டில் வந்து ஃபஸ்ட்டு நோடோட அட்ரஸ் இருக்கும் விச் இஸ் 200. அப்படி பார்த்தோன்னா இதுதான் புதுசாக க்ரியேட் ஆன நமக்கு ஃபஸ்ட்டு நோடு. ஸோ இது வந்து இனிஷியலாக ஃபஸ்ட் நோடாக இருக்கும். இப்போ செகண்ட் நோடாக மாறி இருக்கும். அதே மாதிரி இது செகண்ட் நோடாக இருந்திருக்கும் இனிஷியலாக, இப்போ தேர்ட் நோடாக இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ஒரு நோடை வந்து அட் தி ஸ்டார்ட்டில் ஆட் பண்ணுவோம். இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கலாம். ஏன்னா வந்து இனிஷியலாக வந்து எனக்கும் கன்ஃபியூஷனாக இருக்கும். இப்போ நான் காலேஜ் படிக்கும்போது இல்லை 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த லிங்க் லிஸ்ட் நான் படிச்சிருந்தேன். ஆனால் நம்ம பழக வந்து நம்ம கற்றுக்க வந்து ரொம்ப சிம்பிளாகிடும். ப்ராக்டிஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகிடும். ஸோ இந்த கோடு வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துப்பேன். அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். போகிறோம் செகண்ட் சினாரியோ என்னன்னா இன்சர்ட் அட் தி எண்ட். ஸோ இன்சர்ட் அட் தி எண்ட் வந்து செகண்ட் சினாரியோ. இதுலேயும் நமக்கு வந்து நிறைய கேசஸ் இருக்குது. என்ன கேஸ்னால் ஃபர்ஸ்ட் வந்து லிங்க் லிஸ்ட் வந்து எம்டியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து லிங்க் லிஸ்ட் வந்து எம்டி. ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. செகண்ட் சினாரியோ பார்த்தோன்னா நமக்கு வந்து செகண்ட் சினாரியோ நார்மல் தான். லிங்க் லிஸ்ட் ஆல்ரெடி வந்து பாப்புலேட்டட் ஆகிருக்கு. அதில் எப்படி நம்ம வந்து ஆட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ எடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் சினாரியோ லிங்க் லிஸ்ட் எம்டி. இதே இந்த லைன் நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் ப்ரீவியஸ் வீடியோவில். இந்த லைன் என்ன பண்ணணும்னு. ஸோ இந்த லைன் வந்து என்ன பண்ணும் பிடிஆர் ஒரு பாயிண்டர் வேரியபிளுக்கு ஒரு மெமரி அலோகேட்டாக இருக்கும். அதோட அட்ரஸ் வந்து இந்த பிடிஆர் வந்து 200. ஸோ இதோட டேட்டா பார்ட் வந்து எம்டியாக இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்ட் வந்து எம்டியாக இருக்கும்.
எம்டிஆர் மீன்ஸ் எதுவுமே இருக்காது இப்போதைக்கு, விச் மீன்ஸ் நல்லன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த ஓவர்ஃப்ளோலாம் என்னதுன்னு அந்த ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து என்ன பண்ணுறோன்னா பிடிஆர் ஆஃப் டேட்டா ஈக்குவல் டு ஐட்டம். ஸோ பிடிஆர் ஆஃப் டேட்டா, ஸோ 2 கேஸ்லேயும் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிடிஆரோட டேட்டாவை பாப்புலேட் பண்ணணும். பிடிஆரோட டேட்டானா இந்த பாயிண்டர், இந்த 200 அட்ரஸ்க்குள்ளே இருக்க டேட்டா பார்ட்டை நம்ம வந்து பாப்புலேட் பண்ணணும். ஸோ நம்மளோட டேட்டா நம்ம என்ன வச்சுருக்கோம், எக்ஸாம்பிளாக 10 வச்சுக்கோங்க. ஸோ 10 பாப்புலேட் ஆகிடும். இப்போ 2 சினாரியோ எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ பேசலாம். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட், எப்போவுமே வந்து இந்த பிடிஆர் இப்படி தான் கிரியேட் ஆகி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சினாரியோவுக்கு வந்து ஃபஸ்ட்டு சினாரியோவில் பிடிஆர் வந்து 10 இருக்குது, அட்ரஸ் வந்து 200. ஃபஸ்ட்டு சினாரியோ வந்து என்னன்னா நம்ம லிங்க் லிஸ்ட் எம்டின்னு எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், எட்டு வந்து நல்லா இருந்துச்சுன்னா அது வந்து லிங்க் லிஸ்ட் வந்து எம்டி. ஸோ எட்டு நல்லா இருந்திருந்தால் அப்போ என்ன பண்ணோம்னா நம்ம வந்து இந்த பிடிஆரோட நெக்ஸ்ட் வந்து நல்லா ஆக்கிடும். ஸோ என்ன சினாரியோனா எட்டு நல்லா இருக்கு, நீங்கள் ஒரு நோடு ஆட் பண்ணுறீங்க, அது வந்து எண்டில் ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணுற நோடு ஸ்டார்ட் நோடும் அதுவே தான், எண்ட் நோடும் அதே தான். ஸோ அப்போ நம்ம ரெண்டு பண்ணணும். என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பிடிஆர் புதுசாக க்ரியேட் பண்ண நோடோட நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து நல்லாக்கணும், அதுக்கப்புறம் எட்டோட அட்ரஸ் வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த புதுசாக க்ரியேட் பண்ணோட அட்ரஸை நம்ம வந்து மாற்றணும். ஸோ எட்டோட அட்ரஸ் வந்து 200 ஆக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், பிடிஆர் ஆஃப் நெக்ஸ்ட் ஈக்குவல் டு நல். ஸோ பிடிஆர் 200ல் இருக்க நெக்ஸ்ட் வந்து நல்லாக்குறோம். அதுக்கப்புறம் எட்டு வந்து பிடிஆர் ஆகும். எட்டு இனிஷியல் என்ன இருக்கும், நல்லுன்னு இருக்கும். அதை தூக்கிட்டு நம்ம எட்டோட அட்ரஸ், எட்டில் வந்து இந்த பிடிஆரோட அட்ரஸ் வைக்க போகிறோம். ஸோ 200 இப்படி பண்ணுறோம். என்ன ஆகும்னா எட்டு வந்து ஸ்டார்ட் நோடோட அட்ரஸ் வச்சுருப்பான். ஸ்டார்ட் நோடோட அட்ரஸ் வந்து 200, இதுவே 200. நீங்கள் கேட்பீங்க இன்சர்ட் எண்டு தானே, இது ஸ்டார்ட் நோடாக தானே ஆட் ஆகிருக்குன்னு. ஸோ என்னன்னா லாஜிக்கலி பார்த்தோன்னா ஒரே ஒரு நோடு இருக்கும்போது அது ஸ்டார்ட் நோடும் அதே தான் இருக்கும், என் நோடும் அதே தான் இருக்கும். இது ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோன்னா ஆல்ரெடி நமக்கு வந்து சம் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 2, 5, 7. ஸோ இது ஆல்ரெடி நம்மளோட லிங்க் லிஸ்ட்டில் சம் எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எட்டு என்ன வச்சுருப்பானா இனிஷியலாக வந்து ஃபர்ஸ்ட் நோடோட அட்ரஸ் விச் இஸ் 100. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து இங்கே ஆட் பண்ணோம், விச் மீன்ஸ் எண்ட் ஆஃப் தி லிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணோம். எண்ட் ஆஃப் தி லிஸ்ட்டில் ஆட் பண்ணணும்னு என்ன பண்ணணும், லாஜிக்கலில் திங்க் பண்ணுங்கள். ஒரு 2 minutes வந்து இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு லாஜிக்கல் திங்க் பண்ணுங்கள், அந்த நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் லாஜிக்கல் திங்க் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்ன கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா நம்ம அந்த ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து செகண்ட் நோட் போனோம், செகண்ட் நோட்லேருந்து தேர்ட் நோட் போனோம், ஃபைனலாக தேர்ட் நோட் வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம புதுசாக ஒரு நோடு கிரியேட் பண்ணணும். அந்த நோடு என்னவாக இருக்கும், சம்திங் பிடிஆர் இந்த மாதிரி வந்து ஒரு நோடு கிரியேட் பண்ணுறோம். அதோட அட்ரஸ் வந்து 103. ஸோ நம்மளோட கேஸ் பொறுத்தவரைக்கும் அட்ரஸ் 200. ஸோ பிடிஆரில் இந்த அட்ரஸில் இருக்க டேட்டாவை நம்ம ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பிடிஆரோட நெக்ஸ்ட் வந்து நல்லா ஆக்கணும். அதுக்கப்புறம் இந்த நோடு இருக்குல்ல, இப்போ டெம்பரரியாக இருக்க ஃபைனல் நோடோட நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து நம்ம இந்த பிடிஆர் அட்ரஸை மாற்றணும். விச் மீன்ஸ் இந்த 200 தூக்கிட்டு 200 மாற்றணும். அப்படி மாற்றினா என்ன ஆகும், இந்த நோடு வந்து இதோட கனெக்ட் ஆகிடும். ஸோ இந்த நோடு புதுசாக கிரியேட் பண்ண நோடு வந்து லாஸ்ட்டில் ஆட் ஆகிடும். இது லாஜிக்கலாக நீங்கள் திங்க் பண்ணியிருப்பீங்க. அதே தான் ப்ரோக்ராமேட்டிக்கலாகவும் நடந்திருக்கும். என்ன நடந்திருக்குன்னா நம்ம வந்து இந்த வைல் லூப் என்ன பண்ணோம்னா இனிஷியலாக வந்து டெம்ப் ஈக்குவல் டு எட், டெம்ப் ஈக்குவல் டு எட்னா 100. இனிஷியலாக வந்து டெம்ப் வந்து 100 இருக்கும். ஸோ என்ன பண்ணியிருப்போம், வைல் லூப்பில் வந்து டெம்ப் ஆஃப் நெக்ஸ்ட், இந்த 100 ஆஃப் நெக்ஸ்ட் 101. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து டெம்ப் வந்து என்ன ஆகும்னா 101. அதே மாதிரி ரன் ஆகிட்டே இருக்கும், லூப் ரன் ஆகிட்டு இருக்கும். எப்போ வரைக்கும் லூப் ஆகும்னா டெம்பரரி ஆஃப் நெக்ஸ்ட் வந்து நல்ல வரைக்கும் ரன் ஆகிட்டே இருக்கும். எப்போ நல்ல வரும், இந்த சினாரியோ வரும்போது நல்லா ஆகும். ஸோ டெம்ப் ஈக்குவல் டு நல்ல ஆகுது, அப்போ லூப் வெளியே பிரேக் ஆகுது. ஸோ லூப் பிரேக் ஆகும்போது டெம்பரரி என்ன இருக்கும்னா 7 நல்லு 102. ஸோ லூப் பிரேக் ஆகும்போது டெம்பரரியோட ஸ்டேட் இது இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம்னா டெம்பரரி ஆஃப் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா இந்த புதுசாக கிரியேட் பண்ண பிடிஆர் இருக்குல்ல அதோட அட்ரஸ் போட்டுருவோம். ஸோ 200 மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா பிடிஆரோட நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நல்லாக்கி விட்டுருவோம். ஸோ இப்படி நல்லாக்கி விட்டோம்னா இந்த கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடும். இதுதான் வந்து ப்ரோக்ராமேட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். போனால் இன்சர்ட் அ ஸ்பெசிஃபிக் பொசிஷன். ஸோ இன்சர்ட் அ ஸ்பெசிஃபிக் பொசிஷன்னா நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லிங்க் லிஸ்ட் இருக்குது 257. ஸோ 257 இருக்குது. இதுக்கு வந்து 100, 101 அட்ரஸ் வந்து 101, 102. ஸோ இதோட அட்ரஸ் பார்த்தோன்னா 101. ஸோ 102
ஸோ இப்படி லிங்க் ஆகிருக்கும். ஹெட்டு வந்து என்னவாக இருக்கும்னா ஹெட்டு வந்து 100ன்னு வச்சுருப்பான். ஏன்னா ஃபஸ்ட் நோடோட அட்ரஸ் வந்து ஹெட்டுன்னு வச்சுருப்பான், ஹெட் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் ஆட் பண்ணணும்னு நினச்சோன்னா, ஸோ நமக்கு வர ஐட்டம் பார்த்தோன்னா 10. அந்த 10 வந்து ஒரு நோடை க்ரியேட் பண்ணணும்னு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு நோடு க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ அதனால் இது எல்லாமே நான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்கிம் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு க்ரியேட் ஆகிருக்கும். பிடிஆர் வந்து ஒரு வேரியபிள், ஒரு பாயிண்டர் வேரியபிளுக்கு அந்த அட்ரஸ் வந்து 200. ஸோ அதோட டேட்டா வந்து 10. அட்ரஸ் வந்து பார்த்தோன்னா எதுவுமே இல்லை. இப்போ நெக்ஸ்ட் அட்ரஸ் எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அட்ரஸ் எதுவுமே இல்லை. நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் ஆட் பண்ணணும். நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் வந்து ட்ராவர்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு நோடு இங்கே ஆட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இந்த மாதிரி ஒரு பாயிண்டர் வேரியபிள் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு நோடை க்ரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கு அட்ரஸ்ஸு 10. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவாக இருக்கும்னா இதுக்கு டேட்டாவுக்கு வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து செட் பண்ணணும். நெக்ஸ்ட் அட்ரஸ் செட் பண்ணோம்னா இப்போ நம்ம சப்போஸ் இந்த லொக்கேஷனில் இருக்கும், இந்த லொக்கேஷனில் நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த நோடு வந்து எந்த நோடோட பாயிண்ட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு இந்த நோடுக்கு பாயிண்ட் பண்ணணும். ஸோ அப்போ என்னன்னா இந்த பிடிஆருக்கோட நெக்ஸ்ட் அட்ரஸ் என்னவாக இருக்கும்னா 10, நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து 102. அப்போ என்ன ஆகும், ஸோ இந்த பிடிஆர் நோடு இதுக்கு பாயிண்ட் ஆகிருக்கும். ஸோ கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் இந்த நோடு ப்ரீவியஸ் நோடு வந்து பார்த்தோன்னா இந்த நோடாக இருக்கும். ஸோ அப்போ என்னன்னா இந்த நோடோட நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து நம்ம வந்து இந்த புதுசாக க்ரியேட் பண்ணோட அட்ரஸாக மாற்றணும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மாறும்னா நமக்கு இருக்கிற வந்து இனிஷியலாக இருந்த இப்போ வந்து ஒரு நோடு நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அதோட நோடு வந்து 10, அட்ரஸ் எதுவும் இருக்காது, 200. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த புதுசாக க்ரியேட் பண்ண நோடோட நெக்ஸ்ட் அட்ரஸ் பார்த்தோன்னா நம்ம இந்த அட்ரஸை நம்ம வந்து பாயிண்ட் பண்ணணும். ஸோ பாயிண்ட் பண்ணோன்னா ஆகும், இங்கே ஒரு கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுமா. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருக்க நோடோட நெக்ஸ்ட் அட்ரஸை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இந்த பாயிண்டர் புதுசாக க்ரியேட் பண்ண நோடோட அட்ரஸாக மாற்றணும். அப்போனா 102 எடுத்து 200 போடணும். அப்போ என்ன ஆகும், கனெக்ஷன் இப்படி எஸ்டாப்ளிஷ் ஆகும், இந்த கனெக்ஷன் வந்து கட் ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், நடுவில் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். அதுதான் இந்த கோடில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த பொசிஷனில் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணோம்னா நம்ம யூஸர் கிட்டே வாங்குவோம். வாங்கிட்டு அவ்வளோ டைம்ஸ் நம்ம ஐட்ரேட் பண்ணிவிட்டு அந்த பொசிஷனுக்கு வந்துடுவோம். பொசிஷன் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், பிடிஆர் ஆஃப் நெக்ஸ்ட்டு வந்து டெம்பரரி ஆஃப் நெக்ஸ்ட் இனிஷியல் டெம்பரரி ஆஃப் என்ன இருக்குன்னா இந்த இது இருக்கும். டெம்பரரி ஆஃப் நெக்ஸ்ட் வந்து 102 இருக்கும். அந்த 102 நம்ம இங்கே வந்து போட்டுருப்போம். அதுக்கப்புறம் டெம்போ ஆஃப் நெக்ஸ்ட், இந்த டெம்போ ஆஃப் நெக்ஸ்ட் வந்து இது அது வந்து பார்த்தோன்னா பிடிஆராக மாற்றுவோம். ஸோ பிடிஆர்னா 200 நம்ம இதை போட்டுப்போம். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த கோடு டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் சினாரியோக்கு போகும். நெக்ஸ்ட் சினாரியோனா டெலீட் அட் ஸ்டார்ட். ஸோ டெலீட் அட் ஸ்டார்ட்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நோட்ஸ் இருக்குது, ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குது. லிங்க் லிஸ்ட் இருக்கும்போது ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நோடை டெலீட் பண்ணோம். ஸோ இதுலேயே 2 சினாரியோ இருக்குது. ஃபஸ்ட்டு சினாரியோனா லிங்க் லிஸ்ட் வந்து எம்டி. செகண்ட் சினாரியோ பார்த்தோன்னா லிங்க் லிஸ்ட்டில் ஆல்ரெடி வந்து பாப்புலேட் ஆகிருக்கு. ஸோ ஆல்ரெடி பாப்புலேட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ நம்ம பேசுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சினாரியோ இருக்கும்போது என்னவாக இருக்கும், ஹெட்டு வந்து நல்லா இருக்கும். விச் மீன்ஸ் டேட்டாவே நோட்ஸே இல்லை. நோட்ஸே இல்லாமல் நம்ம எப்படி ரிமூவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் இந்த சினாரியோ. இஃப் ஹெட் ஈக்குவல் டு print of linked list is empty. ஸோ செகண்ட் சினாரியோ பார்ப்போம். செகண்ட் சினாரியோ பார்த்தோன்னா நமக்கு வந்து 2, 5, 7. ஸோ 5, 2, 7, 0, 1, 102. ஸோ 101, 102 நல். ஹெட் என்ன இருக்கும், ஹெட் வந்து 100ஆக இருக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு நோடை டெலீட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட் நோட். ஸோ ஃபஸ்ட்டு நோடை டெலீட் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஹெட்டோட அட்ரஸை செகண்ட் நோடோட அட்ரஸாக மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ஹெட்டு வந்து நம்ம வந்து 100லேருந்து என்ன பண்ணணும், ஹெட்டு வந்து 101 பாயிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஹெட்டு 100லேருந்து 101 பாயிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபஸ்ட்டு நோடில் இருக்க நெக்ஸ்ட் அட்ரஸை நம்ம தூக்கிட்டு ஹெட்டோட வேல்யூவை செட் பண்ணுவோம். அதுதான் இங்கே பண்ணியிருப்போம். பிடிஆர் ஹெட் ஈக்குவல் டு பிடிஆர் ஆஃப் நெக்ஸ்ட்டு. ஸோ இங்கே பார்த்தோன்னா பிடிஆர் வந்து என்னென்னா இந்த எப்படி பண்ணியிருப்போம்னா பிடிஆர் ஈக்குவல் டு ஹெட்டு பார்த்தோன்னா 100. இப்போ வந்து ஹெட் ஈக்குவல் டு பிடிஆர் ஆஃப் நெக்ஸ்ட். ஸோ 100 ஆஃப் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 101. ஸோ ஹெட்டு வந்து இப்போ என்ன இருக்குன்னா 100லேருந்து 101 மாறி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இந்த நோட் இந்த
செப்பரேட்டாக இருக்கும்ல. இப்போ வந்து என்ன இருக்குன்னா ஹெட் வந்து 101 மாறி இருக்கும். 101 மாறிடும் போது இங்கேருந்து கனெக்ஷன் ஆகும். இந்த கனெக்ஷன் வந்து கட் ஆகிருக்கும். கனெக்ட் ஆகிருக்கும் போது எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட் நோடு வந்து இது, செகண்ட் நோடு இது. ஆனால் இந்த நோடு வந்து மெமரியிலேயே இருக்கும். அது நம்ம வந்து மெமரியிலேருந்து தூக்கிடணும். தூக்குறதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஃப்ரீ ஆஃப் பிடிஆர் சொன்னோம்னா மெமரியிலேருந்து ரிமூவ் ஆகிட்டு அந்த மெமரி அதர் பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த சினாரியோ பார்க்க போகிறோம். அடுத்த சினாரியோ என்னென்னா டெலீட் அட் தி எண்ட். ஸோ நமக்கு வந்து ஒரு லிங்க் லிஸ்ட் இருக்குது. அதில் லாஸ்ட் நோடை வந்து நம்ம டெலீட் பண்ணோம். இதுலேயே 2 சினாரியோ இருக்கும். ஒன்று லிங்க் லிஸ்ட் வந்து எம்டியாக இருக்கும்போதுன்னு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஹெட் நல்லா இருந்துச்சுன்னா எம்டின்னு நம்ம டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். செகண்ட் சினாரியோ என்னென்னா ஆல்ரெடி இதில் 3 சினாரியோ இருக்குது. செகண்ட் சினாரியோ என்னென்னா ஒரே ஒரு நோடு இருக்குது. ஹெட்டில் லிங்க் லிஸ்ட்டில் ஒரே ஒரு நோடு இருக்குது. ஸோ 102 இது நல்ல. ஸோ ஒரே ஒரு நோடாக இருக்கும்போது என்ன ஆகும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா சிம்பிளாக இந்த லூப்பெல்லாம் போடாமல் ஹெட்டு இதுதான் வந்து 100. இந்த 100ல் நெக்ஸ்ட்டு நல்லா இருந்திருந்தால் ஸோ ஃபஸ்ட்டு நோடோட நெக்ஸ்ட் அட்ரஸ் நல்லா இருந்துச்சுன்னா அது நம்ம வந்து அந்த நோடில் வந்து விச் மீன்ஸ் லிங்க் லிஸ்ட்டில் ஒரே ஒரு நோடு இருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம். ஸோ அந்த சினாரியோவில் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டை வந்து நல்லா ஆக்கி விட்டணும். ஹெட்டை வந்து நல்லா ஆக்கி விட்டுட்டோம். ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த நோடு வந்து லிங்க் லிஸ்ட்டில் இருக்காது, ஆனால் அந்த நோடு வந்து மெமரியில் இருக்கும். ஸோ லிங்க் லிஸ்ட் எம்டி ஆகிடுச்சு. இப்போ இந்த நோடு மெமரியில் இருக்குது. இது வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும், ஃப்ரீ பண்ணணும், மெமரியை ஃப்ரீ பண்ணணும். அதுக்கு ஃப்ரீ ஆஃப் ஹெட். ஸோ ஃப்ரீ ஆஃப் ஹெட்னு சொன்னோன்னா என்ன ஆகும்னா இது வந்து மெமரியிலேருந்து ஃப்ரீ ஆகிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சினாரியோ. ஸோ செகண்ட் சினாரியோ பார்ப்போம். இது செகண்ட் சினாரியோ. தேர்ட் சினாரியோ பார்ப்போம். தேர்ட் சினாரியோ என்னென்னா லிங்க் லிஸ்ட்டில் ஆல்ரெடி நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. 2, 5, 7. ஸோ 2, 5, 7 இதில் வந்து என்ன பார்த்தோன்னா ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஹெட்டு வந்து ஃபஸ்ட் நோடு பாயிண்ட் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து இந்த நோடை நம்ம வந்து டெலீட் பண்ணணும். இதுதான் நம்மளோட டார்கெட் நோட். ஸோ இதுக்கு டெலீட் பண்ணணுன்னா லாஜிக்கலாக என்ன பண்ணணும்னு நீங்கள் வந்து 2 செகண்ட்ஸ் யோசிங்க. அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பாஸ் பண்ணுற 2 செகண்ட் யோசிங்க. ஓகே, மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து 2 பாயிண்டர்ஸை 2 ரெஃபரன்ஸ் வச்சுருப்போம். ஒன்று ப்ரீவியஸ் நோடு ரெஃபரன்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து டார்கெட் நோடு ரெஃபரன்ஸ் ஒன்று. ஏன் ப்ரீவியஸ் நோடு ரெஃபரன்ஸ் வைக்கிறோன்னா நம்ம எந்த நோடை டெலீட் பண்ணுறோமோ அதுக்கு முன்னாடி இருக்க நோடோட நெக்ஸ்ட் அட்ரெஸ்ஸை நம்ம நல்லா ஆக்கணும். ஸோ நம்மளோட சினாரியோவில் இதுதான் வந்து டார்கெட் நோட், இது வந்து அதோட ப்ரீவியஸ் நோட். ஸோ நம்ம இந்த ப்ரீவியஸோட நெக்ஸ்ட் அட்ரெஸ்ஸை நல்லாக்கி விட்டோன்னா என்ன ஆகும், கனெக்ஷன் கட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த டார்கெட் நோடை நம்ம வந்து மெமரியிலேருந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கு ஃப்ரீ மெத்தட் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி கோடில் வந்து அச்சீவ் பண்ணுறோன்னா இந்த மாதிரி அச்சீவ் பண்ணுறோம். இங்கே வந்து PTR1 வந்து ப்ரீவியஸ் நோட் பாயிண்டர் ரெஃபரன்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒரு வேரியபிள். PTR வந்து டார்கெட் நோடோட பாயிண்டர். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா லூப்பில் ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ என்ன ஐட்ரேட் பண்ணுவோம்னா ஃபஸ்ட் நோடோட நெக்ஸ்ட் அட்ரஸ் எடுப்போம், அதுக்கப்புறம் செகண்ட் நோடோட அட்ரஸ் எடுப்போம். அந்த மாதிரி லாஸ்ட் நோடு வர வரைக்கும், விச் மீன்ஸ் நல்லு வர வரைக்கும் நம்ம ஐட்ரேட் பண்ணிகிட்டே இருப்போம். நல்லு வந்துருச்சுன்னா நம்ம வந்து இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்டரும் ப்ரீவியஸ் நோட் ரெஃபரன்ஸ் பாயிண்டரும் கரண்ட் நோட் ரெஃபரன்ஸ் பாயிண்டரையும் நம்ம வந்து எடுத்துப்போம். PTR1, PTR2. ஸோ PTR1 பார்த்தோன்னா இங்கே 5, 102, 101. PTR பார்த்தோன்னா நமக்கு என்ன இருந்ததுன்னா 7 நல்லு 102. ஸோ இப்போ PTRோட நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து நல்லா ஆக்கணும். அப்போ தான் என்ன ஆகும்னா இந்த கனெக்ஷன் பிரேக் ஆகும். அது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆஃப் PTR. இந்த இது வந்து நமக்கு தேவையில்லாத நோடு, அது வந்து மெமரியிலேருந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கு ஃப்ரீ ஆஃப் PTR யூஸ் பண்ணிப்போம். பற்றி பேச போகிறோம். இந்த சினாரியோனா டெலீட்டட் ஸ்பெசிஃபைடு பொசிஷன். டெலீட்டட் ஸ்பெசிஃபைட் பொசிஷன் என்னென்னா நம்ம ஒரு பொசிஷன் சொல்கிறோம், அந்த பொசிஷனில் இருக்க நோடு வந்து டெலீட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம லாஜிக்கலாக என்ன பண்ணணும்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னென்னா 3 நோட்ஸ் இருக்குது. ஸோ 2, 5. ஸோ இப்படி இருக்குது. ஸோ லாஜிக்கல் என்னென்னா எனக்கு இந்த நோடு விச் மீன்ஸ் லொக்கேஷன் அட் 1ல் இருக்க நோடை நான் டெலீட் பண்ணணும். லொக்கேஷன் 1ல் இருக்க நோடை டெலீட் பண்ணணும் நம்ம நினச்சோன்னா நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு இங்கே இப்படி இருக்க கனெக்ஷன். ஸோ இதுதான் டார்கெட் நோட். டார்கெட் நோடுக்கு முன்னாடி இருக்க இது வந்து டார்கெட் நோடுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் நோடில் நம்ம நெக்ஸ்ட் அட்ரஸ் வந்து 101 இருக்குல்ல. ஸோ இந்த 101 வந்து நம்ம வந்து இந்த டார்கெட் நோடோட நெக்ஸ்ட் அட்ரஸை மாற்றணும். ஸோ அப்படின்னா ஆகும் நம்ம வந்து
கனெக்ஷன் இப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ 101 வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு 102 மாற்றணும். அண்ட் தென் என்ன பண்ணோம்னா இந்த நோடை வந்து மெமரியிலேருந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கு வந்து ஃப்ரீ மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதுதான் இங்கே வந்து கோடில் நம்ம வந்து பண்ணியிருப்போம். என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம வந்து டார்கெட் லொக்கேஷன் வர வரைக்கும் நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணுவோம். ஐட்ரேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம்னா 2 ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் வச்சுருப்போம், 2 ரெஃபரன்ஸ் பாயிண்டர் வேரியபிள்ஸ் வச்சுருப்போம். ஒன்று டார்கெட் நோடு பாயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து பிடிஆர் ரெஃபரன்ஸ் வேரியபிள். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா பிடிஆர் ஒன்னுன்னு பார்த்தோம்னா டார்கெட் நோடோட ப்ரீவியஸ் நோட பாயிண்ட் பண்ணுறதுக்கு வந்து பிடிஆர் ஒன் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த கேஸில் நம்மளோட சினாரியோவில் வந்து பிடிஆர் என்னவா இருக்கும்னா இனிஷியலாக 5 102 101 இருந்திருக்கும். பிடிஆர் ஒன் என்ன இருந்திருக்கும்னா 2 101 100 இனிஷியலாக இருந்திருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த டார்கெட் ப்ரீவியஸ் நோடு கண்டுபிடிச்சு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா PTR1 next equal to PTR of next. So PTR1 next. So initial எப்படி இருந்தது PTR1 of next வந்து என்ன பண்ணுறோன்னா PTR next வந்து 102 அதை ரிமூவ் பண்ணிட்டு 102 பண்ணுறதுனால தான் நமக்கு இந்த கனெக்ஷன் எக்ஸ்டாப்ளிஷ் ஆகுது. அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆஃப் PTR. ஸோ இது வந்து மெமரியிலேருந்து ஃப்ரீ பண்ணிடுறோம். ஸோ இதுதான் வந்து டெலீட்டட் ஸ்பெசிஃபிக் பொசிஷன். ட்ரை பண்ண போகிறோம். அடுத்த சினாரியோனா ட்ராவர்ஸ். ஸோ ட்ராவர்ஸ்னால் இருக்கிற லிங்க் லிஸ்ட்டில் இருக்க எல்லா நோட்ஸையும் வந்து ஐட்ரேட் பண்ணிவிட்டு அந்த நோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஒரு சாம்பிள் லிங்க் லிஸ்ட்டை நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுதான் நம்மளோட சாம்பிள் லிங்க் லிஸ்ட்டு. ஸோ ஹெட்டில் வந்து 100 இருக்கா. இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து சப்போஸ் ஹெட்டே வந்து எம்டியாக இருக்குது, விச் மீன்ஸ் ஹெட்டே நல்லா இருந்துச்சுன்னா லிங்க் லிஸ்ட் எம்டி நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். இல்லைன்னா என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து ஒவ்வொரு நோடு ஸோ பிடிஆர் வந்து ஹெட்டாக இருக்கும். ஸோ பிடிஆர் இனிஷியலாக இருந்தது ஹெட்டோட அட்ரஸ் 100 இருக்கும். ஸோ லூப் வச்சு ஐட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ 100 வந்து 100ல் இருக்கும். அதில் வந்து பிடிஆர் ஆஃப் டேட்டா. ஸோ 100ல் இருக்க டேட்டா வந்து 2 பிரிண்ட் ஆகிடுமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா பிடிஆர் ஈக்குவல் டு பிடிஆர் ஆஃப் நெக்ஸ்ட். ஸோ 100ல் நெக்ஸ்ட் என்னது 101. ஸோ இப்போ பிடிஆர் என்ன ஆகும் 100லேருந்து 101 அப்டேட் ஆகும். ஸோ அப்போ வந்து இங்கே இருக்கும் பாயிண்ட்ரு. ஸோ என்னென்னா நெக்ஸ்ட் வந்து லூப்பில் என்ன ஆகும்னா பாயிண்டர் 101ல் டேட்டா என்னது 5 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பாயிண்டர் ஈக்குவல் டு பாயிண்டர் ஆஃப் நெக்ஸ்ட். ஸோ பிடிஆர் ஈக்குவல் டு பிடிஆர் ஆஃப் நெக்ஸ்ட்னா 101ல் இருக்க நெக்ஸ்ட் வந்து 102. ஸோ பிடிஆர் வந்து 101லேருந்து 102 மாறும். ஸோ அப்போ வந்து இங்கே வந்துடும். ஸோ 102 இங்கே வந்துருச்சா 102. நெக்ஸ்ட் வந்துன்னா பிடிஆர் ஆஃப் டேட்டா. ஸோ இப்போ 102ல் இருக்க டேட்டா வந்து 7 பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்னா பிடிஆர் ஈக்குவல் டு பிடிஆர் ஆஃப் நெக்ஸ்ட். ஸோ பிடிஆர் 102ல் இருக்க நெக்ஸ்ட் என்ன நல்ல. ஸோ பிடிஆர் என்னாகும் நல்லா ஆகும். ஸோ பிடிஆர் நல்லா இருக்கும்போது என்ன ஆகும்னா லூப் பிரேக் ஆகிடும். ஸோ இது வந்து ட்ராவர்ஸ். அடுத்த சினாரியோக்கு போகிறோம். அடுத்த கேஸ் என்னன்னா சர்ச் ஆப்ரேஷன். ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லா டேட்டா ஸ்ட்ரக்சர்லையுமே சர்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆப்ரேஷன். ஏன்னா வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக சர்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லது. ஏன்னா நிறைய மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கலாம். அதில் வந்து நம்ம வந்து எல்லா டைமுமே வந்து சர்ச் வந்து பெட்டராக இருந்துச்சுன்னா நம்மளோட அவுட்புட் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்படி இருக்க ஒரு டேட்டா ஹெட் வந்து 100ன்னு வச்சுருப்போம். ஸோ இப்போ என்னென்னா நம்ம வந்து டேட்டா வந்து 5 சர்ச் பண்ணணும். ஸோ என்ன பண்ணியிருப்போம் இதெல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்ஸ். அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணால் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் என்னென்ன திங்ஸ். நம்ம என்ன பண்ணுறோம் என்டர் ஐட்டம் டு சர்ச் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா 5ன்னு சொல்கிறோம். ஸோ என்ன பண்ணணும் எல்லாத்துக்குமே வந்து அந்த ஐட்ரேஷன் பண்ணணும். ஐட்ரேஷன்னா ஃபர்ஸ்ட் நோட்லேருந்து செகண்ட் நோட்லேருந்து தேர்ட்லேருந்து ஃபோர்த் நோட் இருந்தால் ஃபோர்த்லேருந்து ஃபிஃப்த் அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும் அப் டில் நம்ம லாஸ்ட் நோட் போகிற வரைக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருப்போம் அதே மாதிரி பண்ணியிருப்போம். பிடிஆர் வந்து நல்ல. ஸோ பிடிஆர் வந்து இனிஷியல் ஹெட்னு சொல்லியிருப்போம். ஸோ பிடிஆர் வந்து ஹெட்னு சொல்கிறதுனால 100ன்னு இருக்கும். ஸோ பிடிஆர் நல்ல வர வரைக்கும் நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணுவோம். ஸோ பிடிஆர் ஆஃப் டேட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் 100ஓட டேட்டா வந்து 2 நம்மளோட டேட்டாவும் மேட்ச் ஆகுதா இல்லை. அப்போ வந்து எதுவுமே பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து பிடிஆர் வந்து என்ன ஆகும்னா பிடிஆர் ஈக்குவல் பிடிஆர் ஆஃப் நெக்ஸ்ட். ஸோ பிடிஆர் வந்து 100 நெக்ஸ்ட் வந்து 101. ஸோ பிடிஆர் வந்து 100லேருந்து 101 மாறுது. ஸோ இங்கே போகிறோம். இப்போ பாயிண்ட் எங்கே இருக்குது. ஸோ இந்த 101ல் நமக்கு என்ன டேட்டா இருக்குது பிடிஆர் ஆஃப் டேட்டா வந்து 5. நம்மளோட டேட்டா நம்மளோட மேட்ச் பண்ண வேண்டிய டேட்டா 5. ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் ஐட்டம் ஃபவுண்டட் பொசிஷன் இந்த பொசிஷன் இண்டெக்ஸு. ஸோ 0+1ன்னு வரும். ஸோ 0+1னா 1. சரி இது வந்து 1+1. ஸோ செகண்ட் பிரிண்ட் ஆகும். செகண்ட் பிரிண்ட் ஆகிடுத்து என்ன ஆகும்னா பிடிஆர் வந்து பிடிஆர் ஆஃப் நெக்ஸ்ட். ஸோ 101ல் நெக்ஸ்ட் வந்து 102. நீங்கள் கேட்பீங்க டேட்டா தான் பிரிண்ட் ஆகிடுச்சு திரும்பி ஏன் லூப் ரன் ஆகுது. ஏன்னா லிங்க் லிஸ்ட் வந்து டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கலாம். ஸோ 5 வந்து 10 வாட்டி இருக்கலாம் 20 வாட்டி இருக்கலாம் எவ்வளோ டைம்ஸ் தான் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து நம்ம
இந்த லிஸ்ட்டை வந்து ஃபுல்லாக ஐட்ரேட் பண்ணிவிட்டு எல்லா நோட்ஸ்லையுமே எங்கெல்லாம் 5 இருக்கோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் வந்து பிடிஆர் ஈக்குவல் பிடிஆர் நெக்ஸ்ட் வந்து ட்ரூ அவுட் அன்டில் நல் வரை வரைக்கும் நம்ம பண்ணிட்டே இருப்போம். ஸோ இப்போ வந்து பிடிஆர் வந்து 102 டேட்டா வந்து 7 ஈக்குவல் 5 ஃபால்ஸ். ஸோ அப்போ வந்து இது பிரிண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. பிடிஆரோட நெக்ஸ்ட் பிடிஆர் 102ல இருக்கிற நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா நல்லு. ஸோ நம்ம நல்லுன்னு மேட்ச் ஆச்சுன்னா என்ன பண்ணுவோம், இந்த லூப் பிரேக் பண்ணி வந்துடும். ஸோ இது வந்து சர்ச் ஆப்ரேஷன்.